சாதாரண நாள் நல்லா வியாபாரம் நடக்கிற நாளில் போய் விலை கேட்டாவே விலை சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க விற்பனை சுத்தமாக இல்லை. கிடாய்கள் அதிகமாக வந்து நாட்டு கிடாய்கள் தான் வந்திருக்குங்க. விற்பனை இல்லைங்கன்னா நிறைய பேர் விலை கேட்டோம், விலை யாரும் சொல்லலை அப்படின்னாங்க. ஏங்க விலைங்க வியாபாரமே இல்லைங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வெள்ளைக்கடாய் பார்த்தீங்கன்னா 35,000 விலை சொல்லிக்கிறாரு. செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 6,000 சொல்லிக்கிறாரு. இந்த வாரம் செம்மறி ஆடுகள் இவ்வளோ விலை போயிட்டு இருக்குதுங்க. இந்த வாரம் சுத்தமாக வியாபாரமே இல்லை. வியாபாரிகளுக்கு பெரும் ஏமாற்றம் தான். நல்லா குட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்களுக்கும் ஏமாற்றம் தான். அதிக அளவில் ஆடுகள் வரல பாருங்க. நல்லா கன்றோட ஒரு அழகான குட்டி செம்மறி ஆடு. இந்த வாரம் அதிக அளவில் நாட்டாடுகள் தான் வந்துருக்கு. குன்னத்தூர் சந்தையில் பாருங்கள் தினசரி மார்க்கெட் செயல்படும். குன்னத்தூர் சந்தை பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, சேவல் சந்தை, இது போல் தினசரி மார்க்கெட் எல்லாம் ஒரே இடத்துல செயல்படுதுங்க. இந்த ஐயாவை தான் பெருந்துறையில் வீடியோ போட்டிருக்கோம். இவர் இந்த மாதிரி சீமரெலாம் சொந்தமாக தயாரித்து விற்பனை செய்கிறாரு. இவரோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல் ஏற்கனவே போட்டிருக்கோம், பாருங்கள். அதையும் பார்த்திங்கன்னா மூங்கிலால் செய்யப்பட்ட கூடைகள், அப்புறம் இந்த பனைமட்டையால் செய்யப்பட்டது, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வாரம் திங்கட்கிழமை அதிகாலை சொல்லுங்க இந்த சந்தை. வந்தீங்கன்னா ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை எல்லாமே ஒன்றா இருக்குது போல் எல்லாமே வாங்கிக்கலாம். ஒரு பெரிய சந்தை தாங்க. சந்தையிலே இன்னைக்கு கூட்டம் இல்லை, இந்த மார்க்கெட்லேயும். இது பாருங்க, இந்த சைடு வந்தால் இந்த சைடு தான் ஆட்டு சந்தை. அது லாஸ்ட்டில் போனீங்கன்னா சேவல் சந்தை அந்த சைடு டேங்க் கிட்ட. விற்பனை ஆயிடுச்சு. ரெண்டும் கிடா குட்டி 4 வில்லு. ஆனால் இது இந்த ஆடுக்கு பற்றி சொல்லுங்க கொஞ்சம். ரெண்டும் கிடா குட்டிங்க 4 வில்லு. இது ரெண்டு இதோட குட்டிங்க 4 பல்லுங்களா? சரி சரிங்க. 4 பல்லுனா எத்தனை இதுனா? ரெண்டு இது போட்டிருக்கு, இல்லை 3 இது. 3வது இது இப்போ போட்டால் 3வது பல் படா ஓட்டுருந்தா. சரி சரிங்க. 4 வில்லுங்க இல்லை. இது என்ன விலை சொல்கிறீங்க? 24 ரூபா சொல்லுங்க. ரெண்டும் கிடா குட்டிங்க. 2 குட்டியோட சேர்த்து 24,000 விலை சொல்லிக்கிறீங்களா? சரிங்க. இந்த வாரம் விற்பனை எப்படின்னா? சும்மாரத்தான் வைக்கணும். அதான் சுத்தமாக சந்தையில் கூட்டமே இல்லைங்க. இது பல்லே போடல. இந்த ஆடு இன்னும் பல்லே போடலீங்களா? சரிங்க. இந்த குட்டிங்க கிடாயின்னு போடணும். மூட்டு குட்டி ஒன்று கடாய் குட்டி. சரிங்க. இது என்ன விலை சொல்கிறாங்க? சரி சரிண்ணா. இது என்ன விலை கேட்டிருக்காங்க? கேட்குறாங்க, போகிறாங்க, வராங்க. சரிங்க. 16, 17, 18 கேட்குறாங்க. சரிண்ணா. அண்ணா வாங்க. என்ன விலை வந்தால் கொடுக்கலான்னு இருக்கிறீங்கண்ணா? கொடுக்கறது 23 ரூபா சொல்லுச்சு. சரிங்க. ஆ நீ கொடுக்கலான்னு இருக்கிறது விலை 16, 17, 18 இப்படி 4 கேட்குறாங்க. சரிங்க. நான் 20 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதான் நீ 3 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறீங்களா? சரி சரி. தேவைப்படுறவங்க உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 90 95 சரிங்க 27 40 45 பெருந்தரை திருவாங்கடமலை. சரி ஓகே. வளர்ப்பாட்டு குட்டி குட்டியோட இருக்கிற ஆடு தான் நிறைய விற்பனை கொண்டு வருவார். குன்னத்தூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா அவர் வாங்கிக்கிங்க. ஆனால் இந்த ஆடை பற்றி சொல்லுங்கண்ணா கொஞ்சம். இது என்ன ஆடுங்க? பள்ளையாடு. குட்டி 2 வெள்ளை குட்டி, சட்டை குட்டி குட்டி தள்ளுங்க. குட்டி இருக்குது. இது என்ன எத்தனை பல்லுது? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு நல்லா இருக்கு. பல்லு சேர்ந்துருச்சுங்களா? சரி சரிண்ணா. பல்லு வேட விடு. பல்லு ஆ கொடுத்துட்டு குட்டி பிடிக்கும். இருட்டு விடுங்க. அது கடை ஒன்று மூடுன்னு கிட்ட வரட்டு. இந்த 2 குட்டி தாங்க. ஆமாங்கண்ணா. அது கடையை மூடணும். ஆமாம், குட்டி 2 கடையை மூடணும். இந்த வாரம் விலை ஒரு கேட்குறாங்களா? கூட்டமே சுத்தமாக இல்லை. இன்னைக்கு வெட்டாடு விற்கிறது. அதான் அதில் இது போல் வளர்ப்பு குட்டியோட இருக்கிற ஆடு மட்டும் தான் கொண்டு வருவார் இவர். வந்தீங்கன்னா நல்ல குட்டியை பார்த்து வாங்கிக்கலாம். பாருங்க குட்டியெல்லாம் நல்லா தரமாக இருக்கு.
சந்தைக்கு வந்தாவே வியாபாரிகள் நிறைய பேர் வீடியோ எடுக்காதீங்க, ஆடு கண்ணு பட்டுரும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இவர்கிட்டே குட்டி நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. நம்ம சேனல் பார்த்தோம், அது வந்து சந்தோஷம். நிறைய விதமான வளர்ப்பு குட்டிகள் இந்த பகுதியில் ஃபுல்லாக வளர்ப்பாடுகள், குட்டி ஓட்டுக்கிற ஆடுகள் விற்பனைக்கு வருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மோகன் பாபு வருவார் பெருந்துறையிலிருந்து, அவரையும் போய் கேட்டு பார்ப்போம். இவரு 2 குட்டியோட ஆடு விற்பனை கொண்டு வந்திருக்கிறாரு. வணக்கங்க. இந்த மாதிரி விற்பனை பரவாயில்லைங்களா? சரி சரிங்க. இந்த மாதிரி இந்த குட்டி பற்றி சொல்லுங்கண்ணா. குட்டி சரிங்க, 1 மாதத்துல குட்டி போட்டுருங்களா? சரிங்க. இது என்ன விலை வருதுங்க? சரிங்க, 14 ரூபா வரைக்கும் வந்தால் கொடுத்துடலாம். சரி சரி சரிங்க. 15 ரூபா சொல்லி 500 ரூபா கொடுத்துருங்க. எத்தனை பல்லுங்க இது? 6 பல்லுங்க. செம்மறி ஆடு 2 குட்டியோட செம்மறி ஆடு போடுறதே ரொம்ப ரேரம்பாங்க. 2 குட்டி ஆடுங்களா இது? அதாங்க செம்மறி ஆடு பொதுவாக 1 குட்டி தான் போடும், ஏதோ ஒரு ஆடு தான். சரி சரிங்க. குட்டி என்ன குட்டிங்க இது? 2 கடா குட்டின்னு 3 குட்டிங்களா? அதாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. செம்மறியாட்டில் 2 குட்டி போடுற ரேர் தான். இது மேலே குட்டி வாங்கினா இதோட குட்டி அதே மாதிரி வர்க்க வர வாய்ப்பு இருக்கேனுங்க. 2 குட்டி போட கண்டிப்பாக போடுங்க. சரிங்க. என்ன விலை சொல்கிறீங்க இதை? இது வந்து 21 ரூபா சொல்லிச்சுங்க. சரிங்க. 18,500 கேட்டுருக்காங்க. 18,500 கேட்டுருக்காங்க. சரி சரி. நம்ம ஒரு 19 ரூபா 19,500 வந்தால் கொடுத்துடலாங்க. சரிங்க. அதான் இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி இந்த வாரம் சந்தையில் வந்து ஒரு 4 ரூபாய்க்கு விலை போகுங்க. 4 ரூபா பக்கம் சொல்லுவாங்க. குட்டி மட்டும் 5 ரூபா போடும். அதாங்க குட்டியே அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. 2 குட்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா ஆச்சு. சரி ஓகேங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். இது போல் ஆடுகள் வேணா கான்டாக்ட். சரிங்க. 9500 28 5761. சரி ஓகேங்க. சரி, இது போல் குட்டியோடு இருக்கிற வளர்ப்பாட்டு குட்டிகள் அதிகமாக விற்பனைக்கு வந்திருக்கு. வீடியோ விலை கேட்டு போடலான்னு நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்குறேங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தா வர்றாங்க, இல்லை சுற்றி பார்க்க வர்ற மாதிரி சுற்றி பார்த்துட்டு விலை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறாரு. அதனால் வீடியோ விலை சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மேய்ச்சல் தரமான குட்டிகள். இந்த வளர்ப்பு குட்டிகள் விற்கிற இடத்துல தான் ஓரளவுக்கு கூட்டம் இருக்குதுங்க. அந்த சைடு தான் பாருங்க, நல்லா செம்மறி ஆடுகள். இந்த குட்டிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 6000 7000 8000 9000 குட்டியை பார்த்து விலை சொல்லுவாருங்க. வளர்ப்பு குட்டிகள் வாங்க, அங்கங்கே எவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருக்குன்ட்டு. வளர்ப்பு குட்டிகள் பதிவு அடுத்த பதிவில் போடுறேன்னு தெளிவாக பாருங்கள்.